மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ சேனக்கிழங்குல எப்படி வடை பண்ணலாம் அப்படிங்கிறத அதனுடைய ப்ரொசீஜர் மெஷர்மெண்ட்டோட சொல்றேன். தேவையான பொருள் என்னென்னா, ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பு நல்லா ஹீப்டாக எடுத்து கப்பில் அதை ஒரு 3 மணி நேரம் ஊற போட்டு இந்த மாதிரி வடித்து வச்சுக்கோங்க. 1 கப்பு சேனக்கிழங்கு துருவல். சேனக்கிழங்கு வாங்கி தோல் எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு கேரட் துருவியில் துருவிக்கோங்க. அது 1 கப் ஹீப்டாக எடுத்துக்கோங்க. அதை சேனக்கிழங்கு துருவல். இதை கொஞ்சம் லைட்டாக அதனுடைய அரிப்பு போகிறதுக்கு, அந்த அரிப்பு தன்மை நீங்கிறதுக்கு ஒரு புளி தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி எடுக்கணும். அதுக்காக புளி ஊற வச்சு கொஞ்சம் புளி கரைசல். அப்புறம் வடைக்கு தேவையான வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, சோம்பு, மிளகாய், சிறிதளவு மிளகாய் தூள், உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் இந்த சேனக்கிழங்கு துருவலை போட்டுட்டு சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு புளி தண்ணி. இது வேகணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு 2 கொதி விட்ட பிறகு இந்த சேனக்கிழங்கு துருவலை வடிகட்டி வடமாவில் மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இது மாதிரி ஒரு 2 கொதி விட்டுட்டு இதை ஃபில்டர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சாதாரணமாக மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி பருப்பை மிக்சியில் நல்லா தண்ணி இல்லாமல் ஒட்டை பிழிஞ்சு போட்டுருங்க. போட்டுட்டு அதோட இஞ்சி, வரமிளகாய், பட்டை, சோம்பு, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டுட்டு கொரகொரப்பாக 1-2 கொரகொரப்பாக மிக்சியில் இப்போ அரைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ தண்ணியே சுத்தமாக இல்லாமல் பருப்பை போட்டு மிளகாய் எல்லாம் போட்டு இப்படி வர 1-2 அரைச்சிருக்கேன். இதில் நம்ம வடித்து வச்சுருக்க சேனை துருவலை போட போகிறோம். உங்களுக்கு துருவுறதுக்கு இஷ்டம் இல்லாட்டி கூட நீங்கள் மெல்லிசாக கீறி புளி தண்ணியில் ஒரு கொதி விட்டு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதை இன்னொரு சுற்று மிக்சியில் போடுவோம். மிக்சிலேருந்து எடுத்துட்டேன். அந்த மாவில் மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு. மசால் வடைக்கே கடைசியில் மிளகாய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணணும். நம்ம வரமிளகாய் போட்டு அரைச்சா கூட அப்போ தான் ருசி கூடும். அதில் வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை தட்ட வேண்டியது தான். நல்ல டேஸ்டான வடை ரெடி. நம்ம எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு வடையாக தட்டி சாதாரண மசால் வடை போடுற மாதிரி தான் போட்டு நல்லா செவந்த பிறகு எடுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா கலர் பொன்னிறமாகி நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா மொறுமொறுப்பு மேலேயே தெரிகிற அளவுக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துருங்க. பாருங்கள், இதுதான் நல்லா சுவையான சேனக்கிழங்கு வடை. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், வடை மாவுக்கு கடலைப்பருப்பு அரைக்கும் போது தண்ணியே இல்லாமல் 1-2 சுற்றிடுங்க மிக்சியில். சேனக்கிழங்கு ஒருவேளை புது கிழங்காக இருந்து மாவாக கரையிற மாதிரி தன்மையுடையதாக இருந்தால் துருவாமல் மெல்லிசு ஸ்லைசஸாக போட்டு ஒரு 3/4 கப்பு அளவுக்கு எடுத்துட்டு புளித்தண்ணியில் கொதி விட்டுட்டு, வேகணும்னு அவசியம் இல்லை, புளித்தண்ணியில் ஒரு கொதி விட்டுட்டு அந்த கிழங்க தண்ணி இருத்துட்டு வடை மாவோட கலந்து மிக்சியில் சுற்றுங்க. அப்போவும் வடை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வடை மேலே நல்ல மொறுமொறுன்னு உள்ள நல்ல சாஃப்டாக உதிரியாக ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. காரம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வடை செய்தீங்கன்னா மறுபடியும் எல்லோரும் திருப்பி இதை செய்ய சொல்லுவாங்க. செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.